ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்பிளான மெத்தடில் வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா சுத்தமாக கழுவி நல்லா ஒரு துணியை வச்சு அதில் ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அதில் வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த வெண்டைக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் எந்த ஒரு வலுவழுப்பு தன்மையுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம ஒரு 2 தக்காளி சேர்த்து இப்போ வதக்கணும். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை வடிகட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இது நம்ம குழம்பு மாதிரி பண்ணலை, பச்சடி மாதிரி தான் பண்ணுறோம். அதனால் இது கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வத்துற அளவுக்கு. வெண்டைக்காவை நல்லா வதக்குனதுனால நல்லா வெண்டைக்காய் ஏற்கனவே வெந்திருக்கும். இந்த மாதிரி இந்த கிரேவியில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம்னா சீக்கிரம் ரெடி ஆயிரும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி இந்த பதத்தில் இருந்தால் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த பச்சடியை கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், பழைய சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் இந்த வெண்டைக்காய் பச்சடி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் பச்சடி ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.